செம்ம ஹாட் மச்சி ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ சகலகலா வள்ளி ரத்னா. இப்ப நான் என் பேச்சு நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் போர் அடிக்கிறதுக்காக காதல் பூஜா அண்ட் சாவந்த் வந்திருக்காங்க. Now என்னோட ப்ரோகிராம் முடிஞ்சு போச்சு. They will take over. சகலகலா வள்ளி signing off. டாடா. டிஸ்கவுண்ட். என்னால முடியாது. முடியும். துக்கத்தை மறக்க பெஸ்ட் வே. வேலையில முழு கவனத்தையும் செலுத்து. ட்ரை இட். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்க ஹாட் சாவந்த். கூட உங்களோட அன்பு தோழி பூஜா. இப்போ எங்களோட கலக்கல் ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுது. போன ஒரு மாசமா நாங்க சைனா, ஷங்காய் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு போய் கம்பெனியோட பணத்தை வெட்டியா செலவு பண்ணிட்டு வந்தோம். புது இடம், புது மக்கள், புது அனுபவங்கள். ஆனா எங்க போனாலும் நாங்க உங்களை மட்டும் மறக்கவே இல்லை. அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. உலகில் காதலை நேசிக்கும் அனைவருக்காகவும் வருகிறது இந்த பாடல். I'm sorry. It's okay. என்னால முடியல. என் வசு தப்பான வகையில நிரூபிக்கணும். சாவந்த், ரிலாக்ஸ். ஓ, வசுந்தராவோட ஹஸ்பண்ட் தானே நீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. யார் வம்புக்க இவரு போக மாட்டாரு. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. அப்புறம் ஏன் இவருக்கு எப்படி ஆச்சு? அவரு சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டாரு. ஒரு கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. நல்லவங்கள கடவுள் சீக்கிரமே கூட்டிட்டு போயிடுறாரு. என் வைஃப் உங்களுக்கு தெரியுமா? அடிக்கடி இங்க வருவாங்க, இங்கதான் சாப்பிடுவாங்க, எங்கேயே தூங்குவாங்க. எங்கள ஒருத்தரா இருந்தாங்க. இவர மாதிரியே அவங்களும் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏழைங்க அனாதைங்கன்னா மனசை இழகிடுவாங்க. நான் இங்க வந்தது போசன் வந்துட்டியா? அதிர்ஷ்டம் வாங்கிட்டு வந்தியா? மாமா மாமா வாங்கிட்டு வந்தியா? இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒருத்தி எப்படி சமாளிப்பேன்? I'm sorry. நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாம் தான். அவங்க ரெண்டு பேரோட சம்பந்தத்தை பத்தி தானே? சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த அண்ணன் தங்கச்சியும் அவங்கள மாதிரி பாசமா இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு ராக்கி பண்டிகை, அவர் கைக்கு ராக்கி கட்டிட்டு எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. டேய், லவ்லி ரிசார்ட் போயிடுச்சுடா. இருடா, டர்ன் பண்ணு. நம்ம வந்த வழியில ட்ராக் எதுவும் இல்லையே. ட்ராக் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ரிசார்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போகணும்னா இந்த பக்கத்துல எதுக்காக போகணும்? இப்படி தானே போயிருக்கணும். இதுல ஏதோ மர்மம் இருக்குடா. லெட்ஸ் கோ, கம். ஏதோ நெருடலா இருக்குடா. என்ன? இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆன உடனே எடுத்த போட்டோகிராஃப்ஸ். இந்த ஏரியா எவ்வளவு கிளியரா இருக்கு பாரு. எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும்
ட்ரெயின் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெளிவா தெரியும். Look at this. யார் வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா பிரேக் போட ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஒரு சின்ன ஸ்கிட் மார்க் கூட இல்லடா. கார் நேரா வந்திருக்கே. சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருந்தா? நோ வே. வசு தன் வாழ்க்கையை எவ்வளவு நேசிச்சா தெரியுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. பயங்கரமா குடிச்சிருந்தாங்கன்னு வேற எழுதிருந்தாங்க. அங்க தாண்டா எனக்கு டவுட் வருது. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னா அவன் பொண்டாட்டி அடிச்சு சொல்றாளே. லெட்ஸ் ரீசெக் இட். ஹலோ, நான் வசுவோட ஹஸ்பண்ட் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு பூஷன் வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. என்னது? குடிச்சிட்டா? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே, என் ஹஸ்பண்டுக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு. இன்ஃபேக்ட் அவருக்கு டிரைவிங் கூட பண்ண தெரியாது. அவர் லைஃப்ல சைக்கிள் கூட ஓட்டுனது கிடையாது. ஓ, தேங்க் யூ. பூஷனுக்கு டிரைவிங்கே தெரியாதுங்கறாங்க. வாட்? அப்படின்னா அவன் எப்படி காரை ஓட்டி இருக்க முடியும்? இந்த வீல் ஸ்டாப்பர் ஆக்சிடென்ட் ஆன நம்ம கார்ல இருந்தது. இது இங்க ஆக்சிடென்ட் ஆனது அங்க. ஜாக், ஸ்டெப்னி மத்த டூல்ஸ் எல்லாம் அங்கதான் சிதறி கிடந்தது. ஆனா இது டாக்டரை உடனே கார் எடுத்துட்டு வர சொல்லு. சீக்கிரம். என்னடா? நியூட்ரல்ல போடு. ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணு. ஹேண்ட் பிரேக்கா? என்னடா அது? கார் எடுத்துட்டு வர சொன்னீங்க, கார் ஓட விடுறீங்க. என்னடா அது? வாட் இஸ் ஹேப்பனிங்? வந்து ஹெல்ப் ஆவது பண்ணுங்களேடா. ட்ராக் வரைக்கும் போகுதுடா, ட்ரெயின் ஏதாவது வந்து போகுதுடா. கார் போயிட்டே இருக்குடா. என்னடா விளையாட்டு இதெல்லாம்? So it's clear. யாரோ என் கார் அந்த ஸ்லோப்ல நிறுத்தி இந்த ஸ்டாப்பரை ரிலீஸ் பண்ணி கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. சார், இந்த ஆக்சிடென்ட் தானா நடக்கல. யாரோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஆனந்த், இங்க வா. எதுக்கு சார்? எதுக்கா? இது அந்த ஸ்கூல் டீச்சர் ஆக்சிடென்ட் ஆனாங்களே, அங்க கடந்துதான். இது ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ வேணும்னு காரை தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு டவுட் பண்றாரு. டவுட்டே இல்ல சார், நிச்சயமா இது கொலைதான். இந்த கொலையை செஞ்சவங்க ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. போலீஸ் கேஸ்னாலே 100 பேரை 1000 விதமா சந்தேகப்படுவாங்க. உங்க கேஸை எடுத்துங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி பேர்ல 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கு கூட நீங்க தானே நாமினி. அதனால நானே என் பொண்டாட்டியை கொலை பண்ணேன்னு சொல்ல வரீங்களா? என் மேல சந்தேகப்படுறீங்களா? சந்தேகமா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சிட்டில ஒரு நாளைக்கு 100 பேர் சாவான். அதெல்லாம் மர்டர்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 500 பேர் தேவைப்படும். ஏய் ஆனந்த், போய் வேலையை பாரு. முதல்ல வாயில இருக்கிற சூங்கத்தை கீழே துப்பு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பாக்குற? போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. மிஸ்டர் சாவந்த், சாரி, கம். வணக்கம் சார். சாரிடா, டிராஃபிக் ஜாம்ல லேட் ஆயிடுச்சு. சார், எங்க அநியாயமா கொலை பண்ணவங்கள சும்மா விட்டுறாதீங்க சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது மோசமான சம்பவங்கள், சண்டை, சம்திங் லைக் தட்? சண்டையா?
24 மணி நேரமும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பா. அநியாயத்தை பார்த்துட்டா போதும், அதை செய்யறவங்க யாரு என்னன்னு கேர் பண்ண மாட்டா. தட்டி கேட்காம விட மாட்டா. உங்க வாய்க்கு வந்த வேலை எல்லாம் சொல்றதா இருந்தா இதுக்கு மேல எம்ஆர்பி எதுக்கு பிரிண்ட் பண்ணிருக்க? சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடாத. தப்பு இல்ல, சின்னது பெருசெல்லாம் இல்ல, தப்பு தான். வேணா வாங்கிட்டு போயிடலாம், வச்சுட்டு போமா. சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் அவங்க பண்ணுவேன். அப்பன்ட்ட போய் சொல்லு. தாத்தா கிட்ட கூட சொல்லுவேன். என்னங்க இவ்ளோ கேக்குறீங்க? நான் கேக்கல மேடம், மீட்டர் கேக்குது. என்ன மீட்டருங்க உங்களுது? பிடி உஷாவோட வேகமா ஓடுது. பாண்டி பஜார்ல இருந்து தேனப்பேட்டைக்கு மினிமம் கூட ஆகாது. நான் இவ்ளோ எல்லாம் தர மாட்டேன். ஜனங்களை இப்படி ஏமாத்தாதீங்க. வசு, டாக்டர் தினகரோட நர்சிங் ஹோம் முன்னாடி தர்ணா பண்ணியாம நியூஸ்லயே வந்ததே. அவன் 1000-2000க்கெல்லாம் பெண் சிசுவ அபார்ஷன் பண்ணிட்டு இருந்தா, அதனாலதான். அதுக்கு நீ ஏன் தர்ணா பண்ண? பின்ன இப்படிப்பட்ட வேலை செய்யறவங்கள நல்ல வேலை பண்ணேன்னு கை தட்டி சொல்றீங்களா? That's not the point, வசு. அவன் எங்க ரேடியோ ஸ்டேஷன் எம்டியோட ரிலேட்டிவ். அவன் மகாத்மா காந்திக்கே ரிலேட்டிவா இருந்தாலும் அவ்வளவுதான். சீப்பான வேலை பண்றவங்களுக்கு இப்படிதான் பண்ணுவேன். தேவையில்லாத ஊர்வம்பல எல்லாம் நீ எதுக்கு தலையிடுற? நான் பண்றது ஊர்வம்பு இல்ல, போராட்டம். புத்தி இருக்கிறதுக்கு, வாய் இருக்கிறதுக்கு, தைரியம் இருக்கிறதுக்கு, சமூகத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை. இது ஊர்வம்புன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்க காதுக்கு வராம நான் பாத்துக்கிறேன். என்னோட சோஷியல் சர்வீஸ்னால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா இனிமே நாம இத பத்தி வீட்ல பேச வேண்டாம். அதுக்குல வசு நான் என்ன? That's fine. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒருத்தர் விஷயத்துல இன்னொருத்தர் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவ ஆக்டிவிட்டிஸை பத்தி எனக்கு அதிகம் தெரியாது சார். உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது பயமுறுத்தல், ஃபோன் கால்ஸ்? அன்னைக்கு சிடி ஷாப் கலாட்டால அந்த சிவாவும் மணியும் பயமுறுத்துனாங்களேடா. என்னது சிடி ஷாப் கலாட்டா? எங்க தெரு முனையில ஒரு சிடி ஷாப் இருக்கு. அத சிவா மணின்னு 2 பேர் நடத்துறாங்க. ஒரு நாள் வசு அங்க போனா, அங்கிள் எங்க அப்பாக்கு ஏ படம் வேணுமா? உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏ படம் பார்த்துட்டு இருக்கான். டேய், சின்ன பையன் கிட்ட அடல்ஸ் பண்ணி படம் கொடுக்குறீங்களே, புத்தி இல்ல? ஏய், இது இவங்க அப்பனுக்கு. இத இவன் பார்க்க மாட்டான்னு என்ன கேரண்டி? பாக்கட்டும், அவன் பார்த்தா என்ன, அவங்க அப்பா பார்த்தா என்ன, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க பண்றது சட்டத்துக்கு விரோதமான செயல். ஆமாங்க, இப்ப என்ன எல்லாமே திருட்டு விசிடி தான். இந்தாங்க, இது லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் படம், புத்தம் புதுசு. ஹிந்தி படம் வேணுமா? இது நேத்தா ரிலீஸ் ஆச்சு. இது தெலுங்கு, இதுவும் புதுசு தான். எல்லாமே திருட்டு விசிடி தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. என்ன பண்ணுவ? ஏய், நீ தப்பு பண்ணிட்ட. இது காதர் பாயோட பிசினஸ். போடா. எவன்டா அவன் காதர் பாய்? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன நடக்குதுங்க? சார் ஒரு ப்ரொடியூசர், அவரோட படத்தை திருட்டு விசிடி போட்டிருக்கிறதா மேடமும் அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ரைட் பண்றாங்க. சார், இவனுங்க நம்ம பசங்க சார். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பண்ணுவானுங்கன்னு நான் நினைக்கல சார். ஏய் பரம்போக்கு பசங்களா, ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வீடு நிலம் எல்லாம் அடகு வைப்பான் தெரியுமா உனக்கு? அத போய் டூப்ளிகேட் பண்றடா நீ. சார், இவனுங்க 2 பேரையும் உள்ள போடுங்க சார், விட்டுறாதீங்க. ஏய் உள்ள போ, 2 மணி நேரத்துல வெளில எடுத்துறேன். ஏய், உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. திரும்ப வருவேன். என்னையே உள்ள தள்ளிட்டல. ஏய், உனக்கு சாவு எங்கேல தாண்டி. இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். நான் எதுக்குங்க கவலைப்படணும்? உங்கள மாதிரி 100 பேரை நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் இவனுங்களை உள்ள தள்ளி ஜெயிச்சுட்டு தான் கனவு காணாதீங்க. இன்னைக்கு 10,000 சிடி நாசம் பண்ணிருக்கலாம், நாளைக்கு 1 லட்சம் சிடியை வெளியே கொண்டு வரோம் பாரு. ஏய், மாஸ்டர் சிடி என்கிட்ட தான் இருக்கு. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. தேவையில்லாம நெருப்ப கடறாதீங்க, போசிங்கிடுவீங்க.